நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாளைக்கான லெவல்ஸ் என்னங்கிறத நம்ம டீடைலா அனலைஸ் பண்ணுவோம். நாளைக்கான லெவல்ஸ் சப்போர்ட் ஜோன் எங்கெங்க இருக்கு? ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கெங்க இருக்கு? நாளைக்கு நாம இந்த லெவல்ஸ்லலாம் வந்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோங்கிறத நேத்து சொன்னத ஒன்ஸ் பார்த்துட்டு அதன் பிறகு நாளைக்கான விஷயத்துக்கு போவோம். டே டைம் ஃப்ரேம்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ட்ரெண்ட் வந்து கிராக் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ட்ரெண்ட் வந்து கிராக் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஹைய வந்து பிரேக் பண்ணிட்டு, ஸோ ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. இந்த ஸ்விங் லோக்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடக்குது. ஸோ இந்த லோவ வந்து பிரேக் பண்ணும்போது, நல்ல ஒரு பியரிஷ் மூவ் இருக்க சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல நல்ல ஒரு பியரிஷ் மூவ் தான் இன்னைக்கு. ஸோ அதுவும் இல்லாம ஃபிளாக் பேட்டர்ன் அதாவது பியரிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் நமக்கு ஃபார்மேஷன் இருந்தது. ஸோ அந்த செட்டப்ல நம்ம எடுத்திருந்தோம். ஸோ நல்ல ஒரு பிக் பியரிஷ் மூவ் தான். நல்ல ஒரு குட் ப்ராஃபிட்டும் நம்ம எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த செட்டப்க்கு மார்க்கெட் நம்ம எங்க வரணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்தடுத்த லெவல்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை பார்த்துருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோன் 1. அதுக்கு முன்னாடி வந்து 25,130 டூ 140ன்னு வச்சுக்கோங்க. 25,000 டூ 130ல இருந்து 25,140 வரைக்கும் ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்கு ஒண்ணு. 2வது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் 24,930ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 இதான் வந்து லாஸ்ட் டார்கெட் ஜோன். இப்போ பார்த்தீங்கன்னா 24,750. ஸோ இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது கன்டினியூவா அப்படியே ஃபாலோ ஆயிடுமா அப்படின்னு கேட்டா, வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். மேபி நடந்தாலும் நடக்கலாம். சரிங்களா? ஸோ என்னவா இருந்தாலும், அடுத்தடுத்து மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் எப்படி ஃபார்மேஷன் குடுக்குதுங்கிறத வச்சு தான், ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் எல்லாம் ரீச் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ டே டைம் ஃப்ரேம் எங்க வரணும்னு காமிக்குதுன்னா, 24,750க்கு வரணுங்கிறது சார்ட்டோட அனாலிசிஸ். ஸோ இந்த சார்ட் பிரகாரம் இப்ப இருக்க இந்த கேண்டில் வரைக்கும் நம்ம டிசிஷன் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நாளைக்கு கேண்டில் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்? நாளான்னைக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஃபார்மேஷன வச்சு வியூஸ் மாறலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம படிக்கிறது அப்படியே நம்ம அனலைஸ் பண்ணது எல்லாமே பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட் ஆகுதோ, அத பேஸ் பண்ணி வியூஸும் சேஞ்ச் ஆகுங்கிறத மறந்துறாதீங்க. ஸோ இதுதான் லாங்கஸ்ட். இது இங்க இது இது இந்த இடத்துல பிரேக் டவுன் நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த ஜோன் வந்தே ஆகணும்னு கட்டாயம் இல்ல. வரலாம்ங்கிறது பிரெடிக்ஷன். இது வரதுக்கு முன்னாடி இங்கே அடுத்தடுத்து நாளைக்கு கேண்டில் ஃபார்மேஷன் எப்படி இருக்கலாம்? ஸோ சப்போஸ் வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் டவுன் நடந்திருக்கு. இந்த பிரேக் டவுன் ஃபெயில்டு கூட ஆகலாம். ஃபெயில்டுனா மறுபடியும் அகைன் புல் பேக் ஆகலாம். சரிங்களா? ஸோ உடனே வந்து இப்படி கன்டினியூவா ஃபாலோ ஆகிடணும் அப்படிங்கிற கட்டாயம் மார்க்கெட்ல கிடையாது. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும்? ஸோ அங்கங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன இருக்கு? அத பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் மூவ் இருக்க வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ அதனால என்னோட லாங் டெர்ம் எக்ஸ்பெக்ட் ஸோ இந்த இடத்துல கூட நான் சொல்லியிருந்தேன். இந்த ஏரியால ட்ரேட் ஆகும்போது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 24,000 சாரி 25,400 வரணும் அப்படின்ட்டு. 24,500 ரீச் ஆகணும்ன்ட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த டைம்ல நான் சொன்னேன் இந்த ஏரியால. பட் அது எவ்வளோ நாளுக்கு பிறகு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு மறுபடியும் போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆற மாரி போயிட்டு, கிட்டத்தட்ட நேத்து தான் அதாவது முந்தா நேத்து தான் எக்ஸாக்ட்லி நேத்து தான். நேத்து தான் பார்த்தீங்கன்னா 24,000 சாரி 25,400 டூ 500 வந்திருக்கு. சரிங்களா? ஸோ லெவல்ஸ் வந்து இதான் லெவல் ரீச் பண்ணணும். இதுக்கு நடுவுல செட்டப் சேஞ்ச் ஆகுறத வச்சு வியூஸ் சேஞ்ச் ஆகுங்கிறத மறந்துறாதீங்க. ஸோ இந்த பிரேக் டவுனுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் ஜோன், சப்போர்ட் ஜோன் எங்கெங்கலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 24,750க்கு வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறையா இருக்கு. ஸோ அது எப்ப வரும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த பிரைஸ் ஆக்ஷன் செட்டப் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ அது இன்ட்ராடே செட்டப் நான் சொல்றேன். ஸோ டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் டார்கெட் ஜோன் நெக்ஸ்ட் இதுதான். ஸோ இங்க வந்ததுக்கு பிறகு தான் ரீஅகைன் மார்க்கெட் வந்து எங்க போகலாம்? எங்க நடக்க அப் மூவா, டவுன் மூவா நம்ம வந்து டெசிஷன் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரா டைம் ஃப்ரேம்க்கு போயிடுவோம். ஸோ இப்ப சப்போர்ட் ஜோன் பார்த்தாச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இன்ட்ரா ஜோன்ல பார்த்துருவோம். ஸோ 30 மினிட்ஸ் ஆர் 1 ஹவர் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது. நான் 30 மினிட்ஸ், 1 ஹவர் 2மே யூஸ் பண்ணுவேன். நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்ல ஒரு ஃபிளாக் ஓகேங்களா? நல்ல ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ பிரேக் ஆன பிறகு ஃபிளாகோட பாட்டம் தான் டார்கெட். ஸோ இதுக்கு பிரேக் அவுட் நடக்க போகுது. இதுக்கு கீழ பிரேக் அவுட் ஆயி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நல்ல ஒரு பியரிஷ் மூவ் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே நேத்து வீடியோல கிளியரா நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ அதே போல நல்ல ஒரு நமக்கு பியரிஷ் மூவ் தான் குடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப நமக்கு நாளைக்கு நாம இந்த லெவல்ஸ பேஸ் பண்ணி கரண்ட்ல எங்கெங்க சப்போர்ட் ஜோன் புதுசா கிரியேட் ஆயிருக்கு, பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்ப இங்க இம்பார்ட்டன்டான லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,430 இந்த இடம் ஒண்ணு இருக்கு முக்கியமா. அடுத்தது 25,550. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே ஹை சாரி அதுக்கு முன்னாடி டே. எஸ்டர்டே ஹை ஓகே. ஸோ 25,680.
ஸோ மார்க்கெட் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த லெவலுக்கு கீழ பிரேக் டவுன் இது கீழ க்ளோஸ் வச்சுருச்சுன்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஃபர்ஸ்ட் லெவலா வந்து 25,450 வரைக்கும் தான் வரும். அங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்ட்டா அந்த ஜோன பிரேக் ஆன பிறகு, நல்ல ஒரு பிக் பேரிஷ் மூவ் குடுத்துருந்தாங்க. ஸோ அதே போல நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனா என்ன சொல்லியிருந்தேன்னா, 25,140 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது எப்படி பிரேக் பண்றீங்கன்னு கூட நண்பர் கேட்டிருந்தாரு. நான் சொல்றது தான் ஜஸ்ட் இது ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷன் நீங்க போட்டாலே கிளியரா தெரிஞ்சிரும். அதுக்கு நீங்க ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஆ கிளியரா உங்களால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஜோன் 25,140 டூ 25,130 தான். இந்த ஜோனுக்கு ஒரு வேள மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் ஆயி ரீச் ஆனாலும் ஆகலாம். ஸோ அந்த ஜோன் வந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த ஜோனுக்கு கிட்ட கேப் டவுன் ஆச்சுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் மேபி ரெட்டோ கிரீனா இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டா புக் பண்ணிட்டு, அதன் பிறகு அந்த ஜோனுக்கு கீழ ரியாக்ட் ஆகுதா? இல்லையா? அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டோட லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட் நாளைக்கு எப்படியெல்லாம் ஓப்பன் ஆகலாங்கிறத பத்தி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நாளைக்கு பொறுத்தவரைக்கும், ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இதுதான். ஒருவேள மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவ ரீடெஸ்ட் பண்ணா, இந்த ஜோன்க்கு மேல போக முடியாம ஃபெயில்ட் ஆச்சுன்னா, அகைன் இங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆகலாம். அது வந்து 25,140 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் மீறி ஒரு வேள இந்த ஜோன் ஒவ்வொரு ஜோனையும் மார்க் பண்ணுங்க. ஒருவேள நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் கூட ஆகலாம். மேபி நடக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நடந்தால் எங்கெங்க சப்போர்ட் இருக்கு, எங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் போகணும்னு கட்டாயம் இல்ல. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சப்போர்ட் ஜோன் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இங்க வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த லெவல்ஸ பார்க்குறோம். இப்போ 25,430ங்கிறது இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ஜோனுக்கு மேல மார்க்கெட் ஃபெயில்ட் ஆயிடுச்சு, ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அகைன் 25,130 சரிங்களா? இதுக்கு மேல போனா அதே தான் சேம். இந்த லெவல் எல்லாமே இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆகுதான்றத வாட்ச் பண்ணணும். என்னன்னா இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆனா, இட் வில் கோ அப் டூ 25,540 ஓகே. அதே போல இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா 25,680 ஓகே. பட் நாட் ட்ரெண்ட் பை ஆகலங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் அ ரீட்ரேஸ்மென்ட். பாசிபிலிட்டீஸ் ஆஃப் ரீட்ரேஸ்மென்ட் ஜோன் இதெல்லாம். பட் நாட் பை ஆகல. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த லெவலுக்கு மேலலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆனா, ரிஜெக்ட் ஆகுதா? அப்படிங்கிறத நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். ஏன்னா ட்ரெண்ட் வந்து டவுன்ல இருக்கு அப்படிங்கிறனால. சரிங்களா? அதனால தான் சொல்றேன். ஸோ அப்படி ஒரு வேளை இதுக்கு மேல சஸ்டெயின் ஆனாலும், ஸோ ஸ்மால் மூவ்மெண்ட் இங்கிருந்து இங்க, இங்கிருந்து இங்க நம்ம கொண்டு போய்க்கலாமே தவிர, ஸோ லாங் ஹை கிடையாது. ஓகேங்களா? சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன மாரியான விஷயங்கள் நடக்கலாம்? கேப் டவுன். கேப் டவுன் இந்த ரேஞ்ச்ல ஆகி ஓப்பன் ஆனா, ஸோ கிரீன் ஆர் ரெட் பார் எப்படி ஆகுது? ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்றத ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அந்த ரெட் பார் ஆர் கிரீன் பாரா இருந்ததுன்னா, அந்த ஒரு சிங்கிள் கேண்டில ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அந்த கேண்டிலுக்கு லெவல்ஸ் எப்படி பேலன்ஸ் ஆகுது? கீழயே சஸ்டெயின் ஆகுதா? மேல சஸ்டெயின் ஆகுதாங்கிறத வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த ஜோனுக்கு கீழயே சஸ்டெயின் ஆனா, அகைன் மார்க்கெட் நம்ம நெக்ஸ்ட் ஜோன் ட்ரெண்ட் லைன் 24,930 ஸோ அதுக்கு கீழ மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆச்சுன்னா 24,750 இதான் வந்து ஃபைனல் டார்கெட் ஜோன். ஓகேங்களா? அதாவது சப்போர்ட் ஜோன். ஸோ அங்க வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஓகேங்களா? அந்த ஏரியாவுக்கு மேல நம்ம ஹோல்டிங் வச்சுக்கிறது சரி கிடையாது. ஓகே. அதாவது 24,750 கிட்ட. ஓகேங்களா? ஸோ இப்போ வேற என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ கேப் டவுன் ஆனா சொல்லியாச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இன்சைட்லயே ஓப்பன் ஆகுது. ஒருவேளை டே ஹை இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓப்பன் ஆகுது. இந்த ஜோனையும் ரீச் பண்ணல. இந்த லோவையும் பிரேக் பண்ணல. டே லோவையும் பிரேக் பண்ணல. இங்கேட்டட் ஆகுதுன்னா, நமக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. நெறைய டைம் பேசியிருக்கோம். ஸோ இட்ஸ் ட்ரெண்ட் டவுன். டவுன் ட்ரெண்டுக்கான பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடக்கணும். நடந்தா மட்டும் தான் நம்ம உள்ள போகணும். அதர்வைஸ் மார்க்கெட் சாப்பி மார்க்கெட்டா அமையலாம். நம்ம வச்சுக்கோங்க. அதாவது சைட்வே மார்க்கெட்டா அமைய வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு. அதாவது டே ஹை, டே லோக்குள்ளேயே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, 2க்கான பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடக்கணும். நடக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். நடந்தா மட்டும் தான் நீங்க குட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஸோ ஷாப்பிங் மார்க்கெட் அதாவது சைட்வே மார்க்கெட்ட குடுக்கலாம். அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓப்பன் ஆனா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒருவேள மார்க்கெட் வந்து சைட்ல ஓப்பன் ஆகாம, இந்த ஜோன்லயும் ஓப்பன் ஆகாம, ஓப்பனிங்லயே இத ஃபால் ஆச்சுன்னா, ஸோ இந்த ஏரியா வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்க கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது பெட்டர். இந்த ஏரியாக்கு கீழ சஸ்டெயின் ஆனா, அகைன் கன்டின்யூ பண்ணலாம். அவ்வளோதானே தவிர, இந்த ஏரியா ரீச் பண்ண பிறகு இங்க ஓப்பன் ஆயிட்டு, இந்த ஏரியா ரீச் பண்ணிடுச்சு. இந்த சப்போர்ட் ஜோன் ரீச் பண்ணிடுச்சுன்னா, ப்ராஃபிட் ஜோன் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டு, ஒருவேள புல் பேக் ஆச்சுன்னா, அகைன் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் ஆகும்போது என்ட்ரி ஆயிக்கலாம். சரிங்களா? ஸோ பிரைஸ் ஆக்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்டன்ட். பிரைஸ் ஆக்ஷன் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் கத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இது நாளைக்கான லெவல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டே டைம பொறுத்தவரைக்கும் 24,750க்கு ரீச் ஆகணும். இன்ட்ரா டைம் ஃப்ரேம் கிட்டத்தட்ட வந்து லெவல்ஸ் நம்ம குடுத்துருக்கோம். எந்த லெவல் கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகுது? இந்த லெவல் கிட்ட மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது? சஸ்டெயின் ஆகுது? இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த லெவல்ஸ்ல கரெக்ட்டா நீங்க
ப்ரைஸ் ஆக்ஷன புடிச்சிட்டீங்கன்னா, நல்ல ஒரு மூவ் கண்டிப்பா கிடைக்கும். ப்ராஃபிட் ஜோன்ல நம்ம இருக்கோம். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பிரெடிக்ஷன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ண மாரி நடந்திருந்தா, தயவு செஞ்சு பிரெடிக்ஷன்ஸ்க்கான கமெண்ட்ஸ எங்களுக்கு குடுங்க. அந்த கமெண்ட்ஸ் தான் நெறைய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோவ பார்க்க வைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.